அன்பு பிள்ளையே, கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் கிடைத்த நடந்த எல்லாம் உனக்கு திருப்தி கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும். கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். அவைகள் தரும் பாடங்களும் பகுத்தறிவும் நடப்பதை அறிவு திறனோடு ஏற்றுக்கொள்ளுதல் என எல்லா வகையான முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும். உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை இழந்தால்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது என்பது சாத்தியமன்று. ஒரு பூ பூக்கின்றது என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும். அந்த இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலா போகும்? முளைக்கும் அல்லவா? அதை போலவே தான் வாழ்க்கையில் எழுந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலமும் வரும். அதற்கு பொறுமையாக காத்திரு. உனக்கு எல்லாம் கிடைக்கும் நேரத்தில் இது ஒரு காலகட்டம் கிடைக்கிறது. இதுவே கிடைக்காமல் போகும் காலகட்டம் வந்தால் அப்போது உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்திற்கு வந்துவிடும். கிடைப்பது அதிசயமல்ல. அது கிடைக்காத போது நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கின்றாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார். நம்முடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும். நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கின்றது என்று புலம்பித் திரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும். தைரியமாக செயல்பட்டால்தான் வாழ்வில் வெற்றி. குழந்தையே, ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக் கூடாது. நல்லதை செய்கின்றவன் உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவனிடம் சேர மறுக்காதே. ஆனால் கெட்டதை செய்பவன் உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் அவனிடம் இருந்து விலகத் தயங்காதே. தவறான பாதையில் கூட்டத்திற்குள் செல்வதை விட சரியான பாதையில் தனியாக செல் குழந்தையே. கடினமான பாதைத்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம். விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் குழந்தையே. சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன்னுடவே இருக்கின்றேன். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு. நான் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன். உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு. முட்டாள்களுக்கு தெரியட்டும், இவர்களையா நாம் வெறுத்தோம் என்று. என் விழி முன் நீ இருக்கும் வரை உன் விழி நீர் உன் கண்ணம் தொடாது குழந்தையே. அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் அறியாமல் காயப்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கமே சிறந்தது குழந்தையே. கலங்காதே, நான் இருக்கின்றேன். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை நிச்சயமாக அடைந்தே தீர்வர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை நிச்சயமாக உன் கண்முன்னே நிகழும். உன்னுடைய வேதனை, நோய், கஷ்டம் அனைத்தையும் போக்க இப்போதே உன்னை காண வருகின்றேன் குழந்தையே. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும். கலங்காதே, நான் உனக்கு துணையிருப்பேன். அன்பு குழந்தையே, உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போது வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களை, பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கின்றார்கள். அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றதே என்று நிம்மதிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கின்றீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே, எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே என்கின்றாயா? கொஞ்ச நாள் பொறு குழந்தையே. வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும்.
நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் தைரியமாக இரு. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில்